பேஷா வாங்கோ ரூபேஷாத்து கொலு பார்க்க எல்லாருக்கும் நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் படியில் கலசம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, சிவன் பார்வதி பிள்ளையாரோட, முருகன் பக்கத்தில் பெருமாள் தாயாரோட இருக்க. இங்கே திருவாரூர் தியாகேஷர், கமலாம்பிகை, அதுக்கப்புறம் ஆண்டாள் ரங்கமன்னார், பூவராகவ பெருமாள், லக்ஷ்மியோட தசாவதாரம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராஹாவதாரம், நரசிம்ஹாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் அண்ட் கல்கி அவதாரம். இங்கே கீழே பார்க்கறது கார்த்திகை பெண்கள். அதில் நடக்கிற சிவபெருமான் கைலாய மலையில வீட்டில் இருக்கார். அவளுக்கு கீழே அஷ்ட பைரவர், அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், வராகி, கபால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர். எல்லாருமே அவளோட வாகனங்களோட இருக்கா. அதுக்கப்புறம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் தீம் காஞ்சி திவ்ய கஷேத்திரம். நம்மளோட ஸ்ரீ மகாபெரிவா பூஜை பண்ணுற ஒரு இதோட நம்மளோட 71 பீடாதிபதிகளும், கஞ்சலதாய தாக்ஷி, காமாட்சி, ஆதிசங்கரர் அவரோட 71 ஆச்சாரிய பரம்பரை. இன்னைக்கு அனுஷம் ஆத்லியம் பெரிவா தர்ஷனம். இந்த சங்கீத மும்மூர்த்திகள் முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி இவெல்லாம் உட்காந்து கர்நாடக இசை கச்சேரி நடந்துருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ராமகதா, ஸ்ரீராமகதா. விஸ்வாகு குலத்தோட குலதெய்வமான ஜெகநாதர் அப்படிங்கிற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அவரோட உற்சவர் நம்பெருமாள். இந்த பக்கம் நீங்க பார்க்கறது ராமானுஜர், ஸ்ரீ ராமானுஜருக்கு ராமரோட பாலலீலைகளை விவரிக்கிற விதமா அயோத்தியாவோட ராமர், பாலராமர், ராம் லல்லா, சீதா கல்யாணம். சீதா கல்யாணத்துல ராமர், சீதா, ஜனகர், சுனைனா, ரிஷிகளோட. இந்த பக்கம் தசரத மகாராஜா, கோஷலை, கைகேயி, சுமித்ரை, வசிஷ்டர் இவாளோட இருக்கா. ஸோ பாலகாண்டம் தொடங்கி இங்கேருந்து சீதா கல்யாணம், அதுக்கப்புறம் அவ ஆரண்ய காண்டம். அதில் சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கைகேயி தசரதர்கிட்ட வரம் கேட்குறா. ராமர் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு சொல்கிறா. அதை அறிஞ்சு ராமர் வனவாசம் வர, அப்போ அங்கே வேடுவ தலைவன் குகனை சந்திக்கிறார். அவன் சிறந்த ராமபக்தன். ராமரை வணங்கி அந்த காட்டில் கிடைக்கிற பழ வகைகள், கனி வகைகள் எல்லாத்தையும் அவருக்காக சமர்ப்பணம் பண்ணுறான். அதுக்கப்புறம் கம்பர் தமிழிலே சொன்னபடி குகனோடு ஐவரானோம்னு ராமர், லக்ஷ்மணர், பரத சத்ருகனோட குகனும் சேர்ந்து ஐவரானோம் அப்படின்னு சொல்லி ராமர் குகனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் குகன் ராமர், சீதா, லக்ஷ்மணரை கங்கை அந்த கரையில் கொண்டு போய் விடுறான். அப்போ அங்கே குகன் ராமருக்கு அபிஷேகம் பண்ணுறான். அப்புறம் அவள் ஓய்வு எடுக்கிறா. 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு இதுக்கு நடுப்புற சீதா தேவியை ராவணன் அபகரிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் ராவணனோட போரில் வெற்றி கொண்டு திருப்பி பட்டாபிஷேக ராமரா இங்கே காட்சி தரர். அதுக்கப்புறம் நவ நரசிம்மர். முதல்ல அஷ்டலக்ஷ்மி பார்ப்போம். கருமாரி, மீனாட்சி, அஷ்டலக்ஷ்மி வீற்றிருக்கா. ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி,
வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி. இங்கே நவ நரசிம்மர் அகோபிலத்தில் வேதாந்த தேசிகர் வந்து இங்கே இது பண்ணிட்டு இருக்கா. அகோபிலத்தோட என்ட்ரன்ஸ். இங்கே நம்மளோட ஆதிப்பட்டு கணபதி பப்பா வந்து கிரிக்கெட் ஆடுறத வந்து ஸ்கோர் இது பண்ணிட்டுருக்கார். ஸ்கோர் கவுண்ட் பண்ணிட்டுருக்கார். எல்லாம் ஆஸ்திரேலியா பிரிஸ்பெயினில் வந்து எல்லாம் விளையாடின்னு இருக்கா. இங்கே நம்மளோட பாண்டுரங்கன், ருக்மாயி, விட்டல், கிருஷ்ணாவதாரம், வசுதேவர் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணனை வந்து ஆற்ற கடந்து எடுத்துன்னு போகிறார். ஆதிசேஷன் காவலா துணைக்கி வரார். கோபியர்களோட எல்லாம் ஸ்கூல் போகிற கணபதி, கிட்டார் வாசிக்கிற கணபதி, ஆஃபீஸ் போகிற கணபதி எல்லாம் இருக்கா. செட்டியார் அம்மா கடை வச்சிருக்கா. மெர்ச்சன்ட் எல்லாம் காய்கறி பழங்கள்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குதுங்க. Thank you for watching our Gulu.